ட்ரேடி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்ளுகிறோம். இந்த நாள்லயும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வசனம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இந்த நாள்ல நம்ம என்ன யோசிச்சு பார்க்க போறோம்னா, சாத்தான் ஒருத்தரோட இருதயத்தை நிரப்புனா என்ன வரும்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஒருவரோட இருதயத்தை நிரப்புனா என்ன வரும் அப்படின்றதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சாத்தான் ஒருத்தனோட இருதயத்தை நிரப்புனா என்ன வரும்னா, பொய் தான் வெளியே வரும். ஏன்னா சாத்தான் யாரு? அவன் பொய்க்கு பிதா, ஃபாதர் ஆஃப் லைஸ். அப்போ பொய் வெளியே வந்திருக்கு. அந்த பொய் மனுஷனுக்கு எதிராக அவங்க பொய் சொல்லல, ஆலயத்துல பரிசுத்த ஆவிக்கு எதிரா பொய் சொல்றாங்களாம். இந்த நாள்ல கூட நம்மள சோதிச்சு பார்க்கலாமா? நம்ம இருதயத்துல ஹோலி ஸ்பிரிட் நிரப்பி இருக்குதா? we are filled with holy spirit-ஆ? இல்ல சாத்தான் நம்மளோட இருதயத்தை நிரப்பியிருக்கானா நம்ம யோசிக்கலாமா? ஏன்னா சாத்தான் இருதயத்தை நிரப்பினா அப்படின்னா பொய் வந்துரும், அதுக்கப்புறம் அது கூடவே மரணமும் வந்துரும். இந்த நாள்ல அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் கூட என்ன பண்ணாங்க? சாத்தான் அவங்களோட இருதயத்தை நிரப்புனதுக்கு அப்புறம் ஆண்டவர் வரும்போதே அவங்க பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆமா, சாத்தான் இருதயத்துல இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய காரியம் நம்ம இருதயத்துல இருக்கும் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போயிருவோங்க. ஆண்டவரை நம்மளால ஃபேஸ் பண்ணவே முடியாது. இதே பரிசுத்த ஆவி நம்மளோட இருதயத்தை நிரப்புனா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? இங்க வாங்கல, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே அப்படின்னு சொல்லி அவன் பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறான். யார்கிட்ட தெரியுமா பேதுரு கொடுக்கறான்? ரூலர்ஸ் முன்னாடி, அதிகாரிகள் முன்னாடி, லீடர்ஸ் முன்னாடி அவன் பேசுறான். பரிசுத்த ஆவியினால நிரம்பப்பட்டு அதோட ரிசல்ட்டா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பேதுருவை பார்த்து அதே அதிகாரத்துல 13வது வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த நேரத்துல கூட பரிசுத்த ஆவியினால நம்ம இருதயம் நிரப்பப்பட்டா நம்மளுக்கு ஒரு தைரியம் வருமா? ஆமா, இதே சாத்தான் நிரப்பும் போது நம்மளுக்கு பயம் வந்துரும், நம்மளிடத்துல பொய் வந்துரும், மத்தவங்களை ஃபேஸ் பண்ணவே நமக்கு தைரியம் இருக்காது. ஆனா ஹோலி ஸ்பிரிட்டும் இயேசுவால நம்ம நிரப்பப்படும் பொழுது நமக்கு ஒரு போல்ட்னஸ் வருங்க. நம்ம யாருனாலும் எதிர்த்து நின்னு தைரியமா ஃபேக்ட பேச முடியும். அந்த ஞானத்தை இயேசுசாமி நம்மளுக்கு தருவாரு. இந்த வேளையில கூட நம்மளோட இருதயத்தை சோதிச்சு பார்த்து, ஆண்டவரே என் இருதயத்தை ஒரு விசையாய் நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே என்னோட இருதயத்தை ஒரு விசையாய் நிரப்புங்கப்பா, இயேசு கிறிஸ்துவே என் இருதயத்தை உங்களுக்கு நான் திறந்து தரேன், நீங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவே நன்றி ராஜா. இந்த வேளையில கூட அப்பா பிதாவே இயேசுவே, சாத்தான் எங்களோட இருதயத்தை நிரப்பி இருந்தா ஆண்டவரே இந்த வேளையில இயேசுவின் நாமத்துல ராஜா எங்களோட இருதயத்தை ஒரு விசையாய் பிரதிஷ்டை செய்கிறோம் சுவாமி. எங்களோட இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே, எங்க இருதயத்தை சுத்திகரிங்க சுவாமி. எங்க இருதயம் நீங்க குடியிருக்கிற ஒரு ஸ்தலமா இருக்கட்டும். எங்க இருதயத்தை ஆண்டவரே இயேசுவே பரிசுத்த ஆவியினால இந்த வேளையில நிரப்புங்கப்பா. fill us with your spirit, oh master. ஆண்டவரே ஹோலி ஸ்பிரிட்னால எங்க இருதயம் நிரம்பட்டும். எங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, எங்களுக்கு போல்ட்னஸ் தாங்க. இந்த உலகத்தை கலக்குகிறவர்களா எங்களை மாற்றுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.